உடற்பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடலும், மனசையும் திடப்படுத்தணும். இந்த கலை விளையாடுவது எந்த கலையாகட்டும், நாம் விளையாடுவதற்கு முன்பாக நம்முடைய உடலை வந்து நம்ம அதற்கு ஏற்றவாறு லாவகமாக தன்மையில மாற்ற செய்யணும். அதுக்கு தான் அந்த உடற்பயிற்சி. உடற்பயிற்சி பல வகைகள் உடற்பயிற்சிகள் உண்டு. அது ஒவ்வொன்றாக நம்முடைய பயிற்சி கூடத்தில் நாங்கள் பலவிதமாக உடற்பயிற்சிகள் சொல்லித் தருகின்றோம். உடற்பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் கால் கால் பாடம் சொல்லுவாங்க. கால் பாடம் அப்படின்னா, நம்ம சிலம்பத்தில மிக மிக முக்கியமானது கால்களுக்கு மிக பலம் இருக்கணும். அப்போ தான் சில விஷயங்கள வீடுகள்லாம் சொல்லுவாங்க. 3 வீடு, 4 வீடு, 5 வீடு பின்பு வரும். அந்த வீடுகள்லாம் விளையாடும்போது கால்கள் வந்து பலமா இருக்கணும். அதற்காக வடிவமைக்கப்பட்டது தான் அந்த கால் பாடம்னு சொல்லுவாங்க. கால் பாடம் பல பிரிவுகள் உள்ளது. இது சுவடு முறை சொல்லுவாங்க. கால் பாடம்ன்றது சுவடு முறை சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒற்றை கால் வரிசை, அ வடக் அ வட்டச்சுவடு, ஒற்றைச்சுவடு, முக்கோணச்சுவடு, சதுரச்சுவடு, இப்படி பல பெயர்களில் சுவடுகள் உண்டு. சுவடுகள் என்பது கால் பாடம் தான். அந்த கால்கள் சூடு விளையாடுவதற்கு முன்னாடி, அந்த காலை வந்து நாம் திடப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது தான் அந்த கால் பாடம் அப்படி சொல்றாங்க.